بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. கண்ணியத்திற்குரிய பெரியார்கள் சகோதரர்களே, நபினா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முதல் நாள் சஹாபாக்களை எல்லாம் ஒரு குடும்பம் செய்து ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்தார்கள் என்பதாக ஹதீஸ்கள் முன்னிலையில் காணலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அதில் ரமலான் மாதத்தை பற்றி சிறப்பித்து இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒன்று ஷஹரும் அமீமும், மற்றொன்று ஷஹரும் முபாரக்கும். மிக அலுவத்துள்ள மகத்துவமிக்க மாதம் என்றும் பரக்கத் புரிந்த மாதம் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை குறிப்பிட்டார். மனிதர்கள் மதிப்பதற்கு இந்த இரண்டு விஷயமும் வலுவாக காரணமாக இருக்கிறது. மகத்துவம் உள்ள ஒன்றை மதிப்பார்கள், அதிகமான பலனுள்ள ஒன்றையும் விரும்புவார்கள். ஆகவே ரமலான் மாதம் இந்த இரண்டு வகைகளிலும் மனிதர்களால் விரும்பப்படுவதற்கு தகுதி உள்ளதா? அந்த மாதம் இருக்கிறது. மாதத்தை பற்றித்தான் இப்பொழுது பேசப்படும். இதை போது உலகில் ரீதியில் மகத்துவம் உள்ளதை மதிப்பதும், பரக்கத்துள்ள அதிகமான பலன் தரத்தக்கதை விரும்புவதும் என்பது எவ்வாறு மனிதர்களால் அவர்களுடைய இயல்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறதோ அதே காரணங்கள் இந்த ரமலான் மாதத்தில் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை பற்றி அறிமுகம் செய்து பத் அவல்லக்கும், உங்கள் மீது அது நிழலிட்டிருக்கிறது என்பதாக சொல்லார். அல்மத் என்ற அடிப்படையில், பர்க்கத் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை அல்மத் கண்ணியப்படுத்தி இருப்பது என்ற விஷயத்தை குர்ஆனில் நாம் தேடி பார்த்தால் ரமலான் மாதத்தை குறிப்பிட்டே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் எப்பேற்பட்டது என்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், இதில் தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. குர்ஆன் உயர்ந்ததா அல்லது ரமலான் மாதம் உயர்ந்ததா என்ற கேள்விக்கு குர்ஆன் தான் உயர்ந்தது என்பதாக நாம் நிச்சயம் சொல்வோம். காரணம், அது கதீம், மாதம் வரும் போகும், ஹாதிஸ், தோன்றி மறைவதெல்லாம் புதுமை, தோன்றி அதற்கு ஒரு துவக்கமும் மறைவு என்ற நிலையும் இல்லாத மற்றெல்லாம் அது கதீம் என்பதாக அரபி பாஷையிலே கூறுவார். கதீம் என்று சொன்னால் அல்லாஹ் கதீமான, அவனுக்கு துவக்கமில்லாத ஆரம்பமான, முடிவு இல்லாத இறுதியான. இப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தாத்தியத்தான சிஃபத்துகளிலே அவன் ஹயாத்தானவன், அறியக்கூடியவன், நாடக்கூடியவன், வல்லமை மிக்கவன், கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன், பேசக்கூடியவன். இவைகளெல்லாம் அல்லாஹுடைய தாத்தியத்தான சிஃபத். அந்த காலத்தில் மதரசாக்களில், மக்தபுகளில் சிறுகிஸ்பியான் என்ற கிதாபுகள் ஓதி கொடுக்கப்படும். அந்த கிதாபுகளில் அல்லாஹுடைய தாத்தியத்தான சிஃபத் 7 ஆகும் என்பதாக எழுதி இந்த 7ஐ குறிப்பிடுவார். இப்பொழுது அல்லாஹை பற்றி அறிவுமில்லை மக்களுக்கு, அவனுடைய அஹ்காமாத்துகளை பற்றி தான் தொழுகை, நோன்பு, ஜக்காத், இது மட்டும்தான். இதை நாம் பேணி நடந்துவிட்டால் தீனில் கம்மல் நிரப்பத்தை பெற்று விடுவோம் என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹை பற்றி உண்டான அறிவு முற்காலத்தில் நம்முடைய சிறு பிராயத்தில், நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்று சொன்னால் எதையெல்லாம் நாம் அவர்களுக்கு சேர்த்து
நம்ப வேண்டும், முழங்க வேண்டும், உணர வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அவைகளெல்லாம் என்று இல்லாமல் போய்விட்டது. அரபு தன்மையுடைய பழக்கமும் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பகரமாக வந்திருக்கக்கூடிய ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய கிதாபுகளிலும் இதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லை. அது தனி விஷயம். இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் ஷானஹு தஆலா எவ்வாறு அஸமத் உள்ளவன், சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று சொல்கிறோம், சுப்ஹான ரப்பில் அர்ஷில் அஸீம் என்று சொல்கிறோம். அஸமத் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ் ஒருவனுக்கு தான் பொருந்தும். அந்த வார்த்தையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்துக்கு சூட்டி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். இது ரொம்ப சாதாரணமான மாதம் அல்ல. 11 மாதங்கள் நீங்கள் எண்ணி விடுகிறீர்களே, 29, 30 கொண்டு. அப்படிப்பட்ட ஒரு மாதம் என்று இந்த மாதத்தை நினைத்து விடாதீர்கள். இது அஸமத்துள்ள மாதம் என்று மட்டும் சொன்னார்கள் ஹதீஸ்ல. அல்லாஹ் அந்த அஸமத்தை எப்படி சிறப்பித்திருக்கிறான் என்று நாம் தேடி பார்க்கும்போது, அல்லாஹ் குர்ஆனையே இறக்கி வைப்பதற்கு இந்த மாதத்தில் தேர்வு செய்து கொண்டதாக அல்லாஹ் அறிவிக்கிறான். அப்படி ஒரு சொல்லணும் என்ன தேவை இருக்கு? ஒரு மாசத்துக்கு சிறப்பை கொடுத்து அதில் குர்ஆன் இறக்கி வைத்தது எந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்று சொன்னால், குர்ஆனை மக்கள் மகத்துவப்படுத்துவார்கள். அதை குறைபடுத்துவதற்காகவோ குறைவான ஒன்றாக நினைப்பதற்கோ வாய்ப்பில்லை. ஏனென்றால் அகில உலக மக்களுக்கு சவால் விடுகிறது குர்ஆன். நீங்கள் ஒரு சிறிய சூரத்தை, இது போன்ற ஒரு சிறிய அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் இல்லாத அனைத்து சிறுசிகளையும் இந்த முயற்சிக்காக நீங்கள் அவர்களிடம் உதவியை பெறுங்கள், ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹை விட்டு பாக்கி எல்லா சிறுசிகளும் மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின் வர்க்கம், மலர்கள், யார் யாரெல்லாம் உங்களுக்கு துணைக்க வேண்டுமோ அத்தனையும் அழைத்துக் கொள்ளுங்கள். பார்த்து இதனுடைய ஒரு சிறிய ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று குர்ஆன் 1433 வருடத்துக்கு முன்னாலே சொல்லிவிட்டேன். இன்று வரை அதை யாராலும் கொண்டு வரவே முடியவில்லை. அப்பொழுது இது ஒரு மனிதனுடைய வார்த்தையால் பேசப்படக்கூடிய அந்த கூட்டு வார்த்தைகளும் கூட்டு எழுத்துக்களும் சேர்ந்த ஒரு கலாம் தான். ஆனால் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகத்துவத்தை தன்னிலே பொதிந்ததாக இருக்கிறது என்பதை நாம் ஏன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இதை குறிப்பிப்பதற்காக ஒரு பெரிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்று துவங்கிய அந்த முயற்சி இன்று வரை யஹூதிகளால் மேற்கொள்ளப்படுகிறது. இதுவரை ஒரு சிறிய 3 வரிகளை கொண்ட ஒரு சிறிய சிறிய சூறா, இது போன்று கூட அவர்களால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் இதனுடைய அஸமத் எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்ற விஷயத்தையும் வாய்ந்ததோ பசுமையானதோ எந்த ஒரு சிறிய விஷயம் கூட குர்ஆனில் இல்லாமல் இல்லவே இல்லை என்பதாக குர்ஆன் கூறுகிறது. எந்த விஷயத்தை கேட்டாலும் அதற்கு குர்ஆனிலிருந்து பதில் வருகிறோம். அது தரிகல்லாஹ் அவர்களை பார்த்து ஒரு யோகி கேட்டார், தங்களுடைய முகத்தில் அடர்த்தியான தாடி இருக்கிறது, என்னுடைய முகத்தில் முடியே முளைக்கவில்லை, குர்ஆனில் இருந்து ஏதாவது விஷயம் இருக்கிறதா, இந்த விஷயத்துக்கு கூட குர்ஆனில ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்பதாக கேட்டார். உடனே அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொன்னார், எந்த பூமி அந்த பூமி வளமாக இருக்கிறதோ அதிலிருந்து பயிர்கள் வளமாக வளரும், அல்லது எந்த பூமி நக்கீதா அது மொட்டை பாலைவனமாக இருக்கிறதோ அதிலிருந்து எந்த ஒரு குடும்பமும் விளைக்காது என்றால் குர்ஆனில் ஒரு ஆயத்து. இதை ஓதி காண்பித்து என்னுடைய முகத்தில் முளைத்திருப்பதற்கு காரணம் இதுதான், உன்னுடைய முகத்தில் முளைக்காததற்கு இதுதான் காரணம், குர்ஆனே அதற்கு கூறுகிறது என்பதாக பதில் சொன்னார். விசாலமான பேச்சுக்கு நான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்போது குர்ஆன் மகத்துவம் உள்ளது என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை. இதுவரை அதை பொய்ப்பிக்க யாராலும் முடியவில்லை. இந்த குர்ஆன் அதற்கு அல்லாஹ்வுடைய தாத்துடைய சிஃபத்தை கொண்டு தொடர்புபடுத்தப்பட்ட அந்த குர்ஆன் இந்த ரமலானில் தான் இறக்கி வைக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ்வே சொன்ன பின்பு, அல்லாஹ் இதை மகத்துவப்படுத்திய பின்பு இதற்கு வேறொரு காரணங்களை போய் மகத்துவத்தை எப்படி அது கொடுக்கலாம் என்பதாக தேடுவதற்கு தேவையே இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் மகத்துவப்படுத்தியிருந்தான். ஏன் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான் என்றால், மக்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு அவர்களுக்கு சில நெறிமுறைகள் தேவைப்படுகிறது. அந்த நெறிமுறைகள் வழிகாட்டல் என்ற அடிப்படையில் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அவர்கள் செயல்பட முடியும். அப்படி இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஆயுஷ் இருக்கிறது, விருப்பம், இச்சை இருக்கிறது. அந்த இச்சை தவறான பாதையில் அவர்கள் அழைத்து சென்றுவிடும். அதற்கு 2 பக்கமும் அணைகள் இருக்க வேண்டும், நீர் செதவிடாமல் இருப்பதற்கு. ஆகவே மனிதர்கள் உண்ண வேண்டும் என்ற ஒரு தேவையை வைத்திருக்கிறான். ஆனால் இதை உண்ண வேண்டும், இதை உண்ணக்கூடாது என்ற விஷயம் அவர்கள் சொன்னால்தான் அது சரியாக வரும். அப்படி இல்லாவிட்டால் எதை வேண்டுமானாலும் உண்ண ஆரம்பித்து விடுவார்கள். ஆடு மாடு மற்றவங்களுடைய வயதில் சாப்பிடுவோம், அதுக்கு தெரியாது இன்னொரு வயதில் நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி வாதா இருக்க பொழுது காதா இருக்க பொழுது அது தனி விஷயம்.
இதற்கு பிரித்து பார்க்கக்கூடிய நெறிமுறையும் இல்லை, அதை அறிந்து கொள்ளக்கூடிய தகுதியும் அந்த வாழ்மாடுக்கு இல்லை. நம்மை பொறுத்து அறிந்து கொள்ளக்கூடிய தகுதியை நமக்கு வைத்திருப்பதன் காரணமா அல்லாஹ் இது அவாமியம், இது நவார், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதையெல்லாம் சாப்பிட, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பசியை நாம் வைத்திருப்பது உண்மை. ஆனால் ருசி இருக்கிறது என்பதற்காக பன்னீரையோ நல்ல ருசியாக இருக்கிறது என்பதற்காக சாராயத்தையோ பீரையோ இது போன்ற வஸ்துக்களை எல்லாம் நீங்கள் குடித்துவிடக்கூடாது என்று நெறிமுறைகளை வைத்து இவைகளை நீங்கள் சாப்பிடலாம், இவைகளை குடிக்கலாம், இவைகளை சாப்பிடக்கூடாது, இவைகளை குடிக்க. சின்ன உதாரணம், பெண் அழகாக இருக்கிறார் என்பதற்காக யாரையெல்லாம் கை நீக்க விடலாம் என்றால் முடியாது. அதற்கு சில வரமுறைகள். இந்த ஹாயிஷாக்கள் காம உணர்வு பசி இவைகளை எல்லாம் அல்லாஹ் போட்டிருக்கிறார், அதற்கு வரையறைகளையும் செய்திருக்கிறார். இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஏவல்கள். இது நடப்பதற்கு சுய கட்டுப்பாடு வேண்டும். அந்த சுய கட்டுப்பாடு குரானை மட்டும் இறக்கிவிட்டால் மட்டும் போதாது. லா அண்ட் ஆர்டர் கவர்மெண்டிலே சொல்லப்பட்டு விட்டது. அதை நிரூபிப்பதற்காக வேண்டி, அதை கண்காணிப்பதற்காக ஒரு துறையை அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. அது செயல்படுத்துவதற்காக இல்லையா என்று பார்ப்பதற்காக வேண்டி காவல்துறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாடு மக்களை வலியுறுத்துகிறது, இன்னும் செயல்படுத்த வேண்டும் என்று. அல்லாஹ் அது போன்று காவல்காரர்களை ஏற்படுத்தியிருக்காங்க, அழிக்க மாட்டாங்க, வலியுறுத்தி நம்ம கேட்க மாட்டாங்க, உடனே எழுதிடுவான். கிராமம் காத்தியம் நீங்கள் எதை செய்கிறீர்களோ உடனுக்குடன் பதிவு செய்யப்படுகிறது என்று அதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். நிர்பந்தித்த அல்லாஹ் வர வேண்டும் என்று அல்லாஹ் இன்னும் ஒரு வினாடியில் அதை செய்திருக்க முடியும். என்றாலும் அல்லாஹ் மனிதனுக்கு தயாரை தந்து சுயமாக எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஆரோக்கிய அல்லாஹ் உண்டாக்குவதற்காக வேண்டி துலாம்பரமாக எல்லா தகவல்களையும் தந்து சரிதான் என்று உணரக்கூடிய புத்தியையும் தந்து இவைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பின்பு அல்லாஹ்வுக்கு இறக்க வந்துச்சு. மனுஷனுக்கு நான் ஆசையை போட்டிருக்கேன், அவன் தவறு செய்து வாய்ப்பு இருக்கு. ஆனால் சுயநிலை சுய கட்டுப்பாட்டு உணர்வு அவனுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி புத்திபாலைக்கு முற்றியா உங்கள் மீது ரமலான் மாதத்தை பரவலாக ஆக்கப்பட்டிருக்க உங்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னால் எவ்வளவு கோமுகள் மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள், அவர்கள் இதெல்லாம் இது போன்ற ரமலான் மாதத்தில் நாம் நோம்பை கடமையாக ஆகியிருந்தோம். அந்த நோம்பை அவர்கள் நோக்கத்தின் காரணமாக அல்லாஹ் சொன்னார் என்று தெரிந்து தங்களுடைய விருப்பத்தை அதற்காக முற்படுத்தாமல் அல்லாஹ் விருப்பத்துக்குள்ளாக செயல்பட ஆரம்பிப்பார்கள். அல்லாஹை தடுத்திருக்கிறான் என்பதாக தெரிந்து அல்லாஹுடைய விருப்பத்திற்காக இந்த தவறான செயலை நாம் ஈடுபடக்கூடாது என்று தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். இந்த சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல், இந்த நிலை மனிதனில் சுயமாக வந்தால் ஒழிய குரானை இறக்கி வைப்பதாலோ நபி வந்து வழிகாட்டியதாலும் மனிதனால் செயல்பட முடியாது. ஏனென்றால் அவர் முன்னால் இல்லை, அல்லாஹ் முன்னால் இல்லை, இப்பொழுது முன்னால் இல்லை. ஜமாத்தோ மக்களோ பெரிய பெரிய தவறுகள் செய்து மக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை உண்டானால் ஜமாத்தாக கட்டு வந்து முன்னிப்பார்கள், போலீஸ்காரர்கள் வருவார்கள். ஆனால் மறைந்த நிலையில் தவறு செய்யக்கூடிய மனிதனை திருத்துவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மக்கள் பார்வையில் தெரியாவிட்டால் எந்த தவறையும் மனிதனால் செய்துவிட முடியும். ஆனால் அல்லாஹ் அதை பார்க்கிறான் என்ற உணர்வு வர வேண்டும். நான் இதை செய்யக்கூடாது என்று சுய கட்டுப்பாடு வேண்டும். இந்த இரண்டும் ஒன்று வந்தால் சேர்ந்து விட்டால் மனிதன் அல்லாஹ் அடியானாக வாழ முடியும். ஆனால் நான் அல்லாஹ் கூறுகிறான், இந்த நோம்பை உங்கள் மீது ஏன் கடமையாக ஆக்கப்பட்டிருந்தால் ஐயாமும் ஆகுதான். உங்களுக்கு சுய கட்டுப்பாடு வருவதோடு அல்லாஹுக்கு விருப்பமானவர்கள் நடக்க நீங்கள் தக்வா செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். நான் இதை செய்யக்கூடாது என்று உணர்வதற்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேண்டும். அல்லாஹ் இதை பார்க்கிறான் என்ற உணர்வு, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு தக்வா. இந்த நோம்பின் மூலமாக பல காலங்கள் 20 நோம்பு வைக்கலாம், நல்லா கடமையாக மாறி வரையில் சாப்பிட்டு மாறி பான் சொல்லுறது ஒரு அரை மணி நேரம் செரிக்கிறதுக்காக வாக்கிங் செய்யற மாதிரி ஒரு 9 மணி வரலாம் வாக்கிங் செஞ்சுட்டு கடையில் உட்காந்துட்டு தூங்கிட்டு ஸ்கூல் தோற்று நோம்பு தோற்று ஈஸியாக செஞ்சிருப்போம். அதே 12-13 மணி நேரம் நோம்பு வச்சிருக்கலாம். அதெல்லாம் பகல் காலங்களில் நோம்பு வைக்கணும். ஹோட்டல்களில் பொறிக்கக்கூடிய வாசனைகள் மூக்கில் வரணும். பசி நம்மளை தூண்டணும். சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம். 10 மாதம் சாப்பிடுவதை பார்க்க வேண்டும். ஆனால் என் ரொம்ப தடுப்பதற்கான மறையும் சாப்பிட மாட்டேன், பகிர்ந்தமாகவும் சாப்பிட மாட்டேன் என்று செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு வருவதற்கான அந்த இயல்பான அம்சத்தை உண்டாக்குவதற்கு இந்த ரமலான் தான் உண்மையான உதவியை செய்கிறது என்பதன் காரணமாக அல்லாஹ் தான் விரும்பாமலே ஆசைப்படாமலே அடியாக இப்படி நடந்தா தானே நல்லா இருப்பாங்க. எல்லாவற்றையும் கெட்டுக் கொள்வாங்களே. எப்படி குழந்தைகள் கதற வாயில தங்க வச்சு வாயை அழுத்தி ஊற்றி அந்த செங்கை எங்க சொந்த சமயங்களில் குழந்தைகள் கதறதை பார்த்து மருந்து ஊற்றிட்டு செங்க தூக்கி எழுவாங்க. இந்த புள்ள இந்த மாதிரி கதறத ஊற்றின மருந்து மூக்கொழியாக வருது, வாங்கி எடுக்குது, புள்ள கஷ்டப்படுறத பார்த்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி நான் ஊற்றிட்டேனே, இப்படி பிள்ளைக்கு நான் கஷ்டப்பட இனிமேல் ஒரு மருந்து கொடுக்க மாட்டேன், போகாம தூக்கி எழுவாங்க.
இப்படி ஒரு தாய்க்கே குழந்தையை கஷ்டப்படுத்துவதற்கு விரும்புவதில்லை. அல்லாஹ் சார்ந்தால அஜாதை பசிக்க வைத்து பார்த்து அவன் ஆசைப்படக்கூடியவன் அல்ல. உங்களுக்கு லேசித்தான் அல்லாஹ் நாடுகிறான். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் நாடவே. நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் இந்த கட்டியை பிசுக்கி சீரை எடுத்து ரத்தத்தை எடுத்து அதை மருந்து தடவி தையல் போட்டா தான் நல்லா இருக்கும். கஷ்டம் இல்லாம வெறும் மருந்து தடவிக்கு மேல போனா உள்ளால அந்த போற வேறு வழி இல்லை. அதனால என்ன செய்ய வேண்டாம். மனிதர்களாக பிறந்த உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சால் தான் நீங்க அந்த மனிதர்கள் புனிதர்களாக வாழ முடியும் என்ற ஒரே காரணத்துக்காக நோம்பு உங்களுடைய கடமையாக ஆக்கப்பட்டு விட்டது என்பதா கடமையையும் ஆக்கிவிட்டு அன்பாக அல்லாஹ் என்ன சொல்றான். உங்களுக்கு மட்டும் பக்கத்துக்குள்ள நீ மட்டும் ஏமாறுவது சொல்றாங்களா? அவங்களாம் நோம்பு வச்சாங்க. நீங்க உங்களுக்கு கஷ்டம் நான் கொடுக்க விரும்புகிறேன். வியாதியா உங்களுக்கு உலக தேவைகளுக்காக வேண்டி வெளியூர் பயணம் செய்ய வேண்டுமா? அப்படி சகர் செய்ய முடியாதா? பிரயாணத்துல கஷ்டமா இருக்குமா? ஐயா ஐயாமை வேறொரு நாள் நோம்பு வச்சுக்க. இப்படி எல்லாம் சொல்வதோடு மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் வர்ணிக்கிறார். ஒரு நபிலை தொழுதால் 70 ஒரு பவுலையுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் அதை வர வைக்கிறார். ஒரு பவுலை பற்றிமா நாம் சொல்ல போறோம். ஒரு ஜும்மாவை தொழுதால் 7 ஜும்மாவுடைய சவாப் கிடைக்கும். ஒரு நோன்பு நோட்டால் இன்னைக்கு ஒரு நோம்பு வைக்க போறோம், நாளைக்கு பழைய அல்லா காட்டினா நாளைக்கு நோம்பு வைத்தால் அந்த ஒரு நோம்பு 30 நோம்பு வச்சது 70 நோம்பு வச்சு சவாப். அப்போ ஒரு நோம்புக்கு 70 நோம்பு 30 நோம்புக்கும் எவ்வளவு ஆச்சு? 70 21 அவ்வளவு 2100 ரமலான் மாற்றி நோம்பு வச்சா 2100 நாள் ரமலான் நோம்பு வைக்கலாம். அளவு மாற்றிய ரமலான் ரமலானில் எதெல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டார். நீங்க ஆளுநர்கள் ஆழமெல்லாம் ரமலானாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் ஆசைப்படுறாங்க? நமக்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்கு. நான் கைது கிடக்காது ரமலான் நிறைய வியாபாரம் சந்தோஷம். ரமலான் நிறைய இறக்கி வாங்குவோம். மீன் கிடக்காது அவனும் சந்தோஷப்படுவான். இதெல்லாம் உலக ரீதியில் சந்தோஷப்படும். ரமலானுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் இருந்தேன். ரமலானை எப்பொழுது ஏங்கி வைப்பார் என்று ரமலான் வந்துவிட்டது என்பதாக மனதில் கஷ்டப்படுகிறார். அப்படி எல்லாம் மனதில் கஷ்டப்படக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த இந்த பாக்கியத்தை மிகப்பெரியதாக நினைக்க வேண்டும். சீசன் காலத்துல நெல் விளையக்கூடிய சீசன் காலம் ஆயிருந்தா எப்படி அதை நம்ம ஆசைப்படுவோம்? சரி, அல்லாஹ்வுடைய ஷானுவுடைய ஃபضل ரஹ்மத்தை கொண்டு நம்ம எல்லாம் ஹயாத்தா வச்சு நாட்களெல்லாம் ஹயாத்தா இருப்போம். சரியா? நமக்கு வயிற்றிலோ வாயிலோ ஒரு புண்ணை ஏற்படுத்தி இதே 12 மணி நேரம் அல்ல 24 மணி நேரம் ஒரு சொட்டு தண்ணீரோ ஒரு பருக்கை உணவோ வயிற்றுக்குள்ளால் செல்லாமல் அல்லாஹ்வினால் ஆக்கிவிட முடியும். அப்படி எல்லாம் ஆக்க முடியுமா? ஆக்க முடியாதா? முடியும். இந்த மாதிரி எல்லாம் நோக்கி நம்ம இருக்கணும். சுயமாக மனசுல வரணும். சாப்பாடு முன்னால் இருக்கணும். கூட்டப்பட்ட ரூமாக இருந்தாலும் சரி, மக்கள் பார்க்காத ஹோட்டலாக 5 ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, நாம் அங்கு போனால் மற்றவங்க எல்லாம் சாப்பிடறாங்க. ஒரு மீட்டிங் அழைச்சிருக்காங்க, எல்லாம் சாப்பிடறாங்க, எல்லாம் குடிக்கிறாங்க. அல்லா தட்டு சாப்பிடணும். இப்படி கலகலப்பான மக்களுக்கு மத்தியில் பரிமாறப்படக்கூடிய எல்லா நிலைகளையும் பார்த்து அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் பழகிவிடுவோமே ஆனால் நிச்சயமாக ஹராமான வஸ்துக்களை நாம் ஏறிட்டு பார்க்க மாட்டோம். ஹராமான வஸ்துக்கள் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்ற இந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனுடைய எப்பொழுதும் செல்ஃப் கண்ட்ரோல் வந்தால் தான் வரும். ஆகவே இந்த செல்ஃப் கண்ட்ரோலை உருவாக்குவதற்காக அருமையான மருந்து. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எதை விட்டாமல் சிரமம் இருக்கும் சொல்லி பிள்ளை பக்காம இருக்கிறாங்க. உயிர் போய் மறு உயிர் வரும். ஆனா பிள்ளைக்காக இயங்குறாங்க. என்னென்ன செய்யணும் அத்தனை செய்யறாங்க. அப்படி உலகத்திலே தேவை என்று ஒன்று உணர்ந்து விட்டால் கஷ்டத்தை தாங்குவது சிரமமும் இல்லை. நாம் தேவையில் மிக முக்கியமான பெரிய தேவை இந்த தேவை. அதற்கு என்னென்னலாம் ஆசை ஊட்டணுமோ அல்ல குர்ஆன்ல ஆசை ஊட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை ஊட்டுகிறார்கள். உங்களுக்கு இதெல்லாம் இவ்வளவு பெரிய சவால் கிடைக்கிறது என்பதாக சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்திக்பாரை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சொர்க்கத்தை நீங்கள் கேளுங்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். இந்த மாதம் முபாரக்கான உங்களுடைய எதிர்ப்புகளை விஸ்தீர்ணம் செய்யப்படுகிறது. உங்களில் யாருக்காவது முடிந்தால் பிறருடைய நோம்பை திறக்க வையுங்கள். அவருக்குள்ள சவாபை தந்து நோம்பு திறக்கிறதற்காக ஏற்பாடு செய்தவருக்கு அதே சவாபை அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். இதுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தரலாம் பாருங்க. சஹாபாக்கு கேட்டா எங்கள் எல்லாருமே நோம்பு திறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வசதியிலே யார சொல்லுங்க. ஏன்பா அது முடியாவிட்டா என்ன? ஒரு பெரிய பழம் கொடுங்க. அது கூட முடியலடா.
கொஞ்சம் மோரை கொடுங்க, மோரம் இல்லையா ஒரு முழக்கு தண்ணீரை கொடுங்க. சுபஹானல்லாஹ், ஒரு முழக்கு தண்ணீரை ஒருவருக்கு கொடுத்து நோம்பு துறக்க ஏற்பாடு செய்து தந்தால் காலையில் மாலை 13 மணி நேரம் பற்றினி கிடந்தவருக்கு என்ன சவாபை எல்லாம் தருகிறாரோ அதே சவாபை நோம்பு திறக்க வைத்த இவருக்கு கிடைக்கிறது என்பதாக. இதெல்லாம் இதற்காக சொல்லணும். நாம் நோன்பு வைக்கணும், பிறரும் நோன்பு வைக்கணும். நோம்பாளிகளுக்கு நம்மால் உதவி செய்யணும். இப்படி செய்வாங்க. காற்று வேகமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து காற்று தங்கி போவதற்கு வேகமாக அடிக்கக்கூடிய காற்றுன்னு சொல்ல மாட்டாங்க. வரும் முக்கியமே நிற்காது போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிக்கணக்கான ரூபாய் வரும், உடனே மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஏழைகள் வந்தால், உலமாக்கள் வந்தால், தேவையுள்ளவர்கள் வந்தால் நம்முடைய பாரத்தை குறைப்பதற்காக நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுடைய வாசல் அவர்களுக்கு நாம் டெபாசிட் செய்வதுதான் நம்முடைய அக்கௌண்ட்ல பணம் போச்சு. எல்லாமே இந்த உலகத்திலே போனிட்டு போடும். அதனால ஏழைகளுக்கு முடிந்தவரை நீங்கள் பாரம் செய்யுங்கள். நோம்பாடிகள் நோம்பு துறப்பதற்கும் தான் ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதிகமாக குர்ஆன் ஓதுவது. இரவு நேரத்தில் டிவி பார்க்காதுங்க. டிவி பார்த்து சைத்தான் பெரிய விஷயங்களை செய்ய விடாம சின்ன விஷயங்களை கொண்டு வந்து தடுக்கணும். அந்த சைத்தானுடைய வேலை. நல்ல உயர்ந்த கருத்தாருலாம் பரவாயில்ல, அவங்க வந்து அது பாருங்க. நீங்க டிவியை பார்க்காதுங்க. 11 மாதம் தஹஜ்ஜுதே தொழாத பழக்கத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னோர்கள் தஹஜ்ஜுத் தொழு பழகினாங்க. அதனால இரவு தஹஜ்ஜுத் தொழுங்க. இரவு நேரங்களிலே வெளிப்படுத்தி தேடுவார்கள் குர்ஆன் கூறுகிறது. ஆனால் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க. எல்லாம் செய்யலான்னு சொல்லி எல்லாமே செய்ய பாரமா ஒரு சின்ன மெத்தேடு கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு ஜுஸாவது நான் குர்ஆன் ஓதிடுவேன். அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. காலையில சுபத்தோடு ஓத முடியாது. அதனால லுஹர், அஸ்ர், மக்ரிப் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு ஜுஸ் அரையா 2 அரை ஓதி ஒரு ஜுஸ் முடிச்சு குறைஞ்சபட்சம் ஒரு ஜுஸாவது ஓடுச்சு. ஒரு நாள் ஒன்றுக்கு 1000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ், 1000 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீங்க பிரிச்சுக்கீங்களா? அது எப்படி முடியும்? வெளியே போகும்போது வரும்போது கையில் ஒரு தஸ்பீஹ் வச்சுக்க. மற்றவெல்லாம் ஷேரிங் போறான். நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய ஆதிசா ஆகியா, பெரிய சூஃபி ஆகிட்டான், கேள்வி பண்ணிட்டோம். ஹதீஸ்லே வந்து நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, மக்கள் எல்லாம் உங்களை பைத்தியம் என்று கூறக்கூடிய அளவுக்கு என்று சொல்லலாம். மக்கள் சொல்வதை பற்றி நாம் கவனிக்க வேண்டியதில்லை. நாம 1000 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும், 1000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதணும். இரவு நேரத்தில் தயவு செய்து டிவி பக்கம் திரும்பியே பூராட்டி பூட்டி வச்சிருக்கு, திரட்டி வச்சிருக்கு. ரமலானுக்கு நான் பார்த்துட்டோம். இந்த ஜகடால நமக்கு தேவையில்லை. ரமலான் முழுதும் இரவு நேரத்தில் முடிஞ்ச வரை தஹஜ்ஜுத் தொழுங்க. அல்லாஹ் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் நேரத்தில் கையாளக்கூடிய கை வெறுமனே திருப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொன்னார். பிச்சை கேட்டு அந்த பிச்சை கேட்கக்கூடிய கையில் எதையும் கொடுக்காம அது வெறுங்கையா திருப்பிட்டு அல்லாஹ் வெட்கப்படலாம். ரமலான் மாசத்துல மட்டுமல்ல, மற்ற எல்லா நாளுக்கும் குறைஞ்சபட்ச ரமலான் மாசத்துல அமல்களை செய்யுங்க. நமக்கு எப்படி இருந்தாலும் பூமியில இருக்க போறோம், ஒரு நாள் போறதான் போறோம். வீடோ எந்தேன் வீழ்வது தான் வீதிகளோ காடோ செடியோ நான் அறியேன் ரஹ்மானே, இப்படித்தான் நம்முடைய வாழ்வு வந்துகிட்டு திடீர்னு போகணும். எப்ப போகணும் தெரியாது. நல்லா தான் இருந்தார், இப்படி போனாலும் மக்கள்லாம் ஏற்றுவாங்க. அப்படி போதான் நாமும் போவோம், மக்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செய்து இந்த நிலைகளை எல்லாம் உங்களுடைய சிந்தனையில் வைத்து ரமலான் மாத பகல் காலங்களையும் பொய் பேசாதீர்கள், போர் பேசாதீர்கள், தப்பான பாதையை பார்க்காதீர்கள், தக்கான செயல்களில் ஈடுபடாதீர்கள். நோன்பு வாய்ப்பு மட்டுமல்ல, எல்லா உறுப்புகளுக்கும் இந்த சொன்னார். இவைகளில் எல்லாம் கட்டுப்பாடு செய்து பழகினால் 11 மாதம் நம்முடைய வாழ்க்கையில கட்டுப்பாடு கருணையுள்ள ரஹ்மானி நாங்கள் கேட்டு அவங்க நம்மளை ரமலானை தந்து அதில் வாழக்கூடிய ஹயாத்தையும் எங்களுக்கு தந்து வாழ வைத்திருக்கக்கூடிய ரஹ்மானி எங்களுடைய உள்ளத்தில் ரமலானுடைய சிறப்பை எவ்வாறு நீ அறிந்திருக்கிறாயோ ஹபீபின் மூலமாக சொல்ல செய்தாய். அதன் மீது எங்களுக்கு எண்ணெய் தந்தல்வாயா, அதன் மீது அமல் செய்யக்கூடிய தோல்வியை தந்தல் புரிவாயா, எங்களை வியாதிக்கு ஆகியத்தை தந்தல்வாயா, கடனாளியுடைய கடன்களை நிறைவேற்றல்வாயா, எங்கள் வீடுகொண்டான் உங்களுக்கு சாரியான தோல்வி ஏற்படுத்தியவான்களுக்காக நிறைவேற்றி தந்தல்வாயா. கருணையுள்ள ரஹ்மானே, ரமலான் முழுமையை பெற்று அதில் முழுமையாக விரும்பக்கூடிய எல்லா அமல்களையும் ஈடுபடுத்தக்கூடிய அன்பையும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தோல்விக்கு எங்களுக்கு தந்தல்வாயா. முழுமையான ரஹ்மத்தையும் மௌக்கத்தையும் பெற்று நரகத்தின் விடுதலையாகக்கூடிய தோல்விக்கு எங்களுக்கு எங்களுடைய மூதாதையருக்கு எங்களுடைய பிச்சருக்கு நீ அருள் புரிவாயா. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسول سيدنا محمد وآله وصحبه أجمعين.